அன்பு மக்களுக்கு என் அன்பார்ந்த வணக்கங்கள். நான் உங்க பிரபா. இது பிரபா பார்வை. நண்பா, ஜனவரி 9ஆம் தேதி தியேட்டர்ல செம்ம திருவிழா இருக்கு. விசில், கோஷம், பட்டாசு எல்லாமே ரெடியா இருக்கு. ஆனா ஒரே ஒரு இமெயில், அந்த ஒரு இமெயில் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிடுச்சு. என்ன நடந்துச்சு? சரி வாங்க பார்க்கலாம். 500 கோடி ரூபாய் பட்ஜெட்ல உருவான படம் தான் ஜனநாயகன். வினோத் அவர்களுடைய டைரக்ஷன்ல தளபதி விஜய் அவர்கள் நடிச்சு கொடுத்த படம் தான் ஜனநாயகன். இந்த படத்துக்கு சென்சார் போர்டு ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கு. என்ன நடக்குது? யார் தடுக்கிறாங்க? கோர்ட்ல என்ன நடக்குது? வாங்க, ஒரு பொலிட்டிக்கல் த்ரில்லர் மாதிரி ஒரு உண்மை கதையை டீட்டெயிலா பிரேக் பண்ணலாமா? லெட்ஸ் ஸ்டார்ட். டிசம்பர் 18ஆம் தேதி ரிலீஸ். டிசம்பர் 18ஆம் தேதி வந்து சென்சார் போர்டுக்கு ஜனநாயகன் படக்குழு படத்தை அனுப்பி வைக்கிறாங்க சர்டிபிகேட்டுக்காக. டிசம்பர் 22ஆம் தேதி கமிட்டி படம் பார்க்குது. ரிசல்ட் UA 16+ சர்டிபிகேட் ஓகே. ஆனா 27 கட்டு சொல்லியிருக்காங்க. ப்ரொடியூசர் என்ன பண்ணாங்கன்னா ஒரே வாரத்துல அந்த 27 கட்டையும் கம்ப்ளீட் பண்ணி டிசம்பர் 24க்கே திருப்பி அனுப்பியிருக்காங்க ரிவைஸ்டு விஷன் சப்மிட்டுக்காக. எல்லாம் ஸ்மூத்தா போயிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா இடி விழுந்த மாதிரி ஒரு டெஸ்ட். என்ன நடந்துச்சு? ஜனவரி 5 சென்சார் போர்ட்ல இருந்து ஒரு மெயில் வருது. படத்தில் மத உணர்வு பாதிக்கப்படுது, ராணுவம் பத்தி தப்பா காட்டப்படுகிறது அப்படின்னு ஒரு புகார் வந்திருக்கு. அதனால ரிவைசிங் கமிட்டிக்கு படம் அனுப்பப்படுது. இதுதான் நடந்தது. இது வந்து தளபதி விஜய் அவர்கள் ஏற்கனவே விழாவில் சொல்லியிருந்த மாதிரி நம்மளுடைய படத்துக்கு அடிக்கடி இந்த மாதிரி ப்ராப்ளம் வர்றது ரொம்ப நார்மல் அப்படின்னு தான் படக்குழு நினைச்சிட்டு இருந்தது. ஆனா இவ்வளவு பெரிய ஒரு இஷ்யூவை படக்குழு எதிர்பார்க்கவே இல்லை. இங்கதான் ஒரு கேள்வி, படம் இன்னும் யாரும் பார்க்கல, அப்புறம் எப்படி இந்த புகார் வந்திருக்கும்? யார் புகார் கொடுத்திருப்பா அப்படின்ற ஒரு $1 மில்லியன் கொஸ்டின். இதை கேட்ட உடனே கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இது ஒரு ஆக்சிடென்ட் இல்லை, பிளான்டு மூவ் அப்படின்னு சொல்லி மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு போறாங்க. சரிங்களா? அப்புறமா என்ன நடக்குதுன்னா கோர்ட்ல, மெட்ராஸ் ஹைகோர்ட்ல வாதம் நடக்குது. அங்க வந்து சிபி, அதாவது சென்ட்ரல் நம்ம சென்சார் போர்டோடைய லாயர் வந்து ஆர்கியூ பண்றாங்க. என்னன்னா, சட்டம் எங்களுக்கு வந்து அதிகாரம் தருது மைலார்ட். கமிட்டி மெம்பர் ஒருத்தருடைய அப்ஜெக்ஷன் ஆர்மி பத்தி தப்பா பேசியிருக்காங்க, ஸோ அப்படின்னு ஒரு சந்தேகம் எழுப்பியிருக்காங்க. ப்ரொடியூசர் சைட் லாயர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, மைலார்ட் 500 கோடி ரூபாய் முதலீடு பண்ணியிருக்கோம், இந்த படத்துக்கு 5000 ஸ்கிரீனுக்கு மேல புக் பண்ணியிருக்கோம், 27 கட்டு ஆல்ரெடி கம்ப்ளீட்டடு, ஸோ இப்ப தடுக்கிறது நியாயம் இல்லை, நாங்க ஆல்ரெடி நிறைய இடத்துல அனௌன்ஸ் பண்ணியாச்சு ஜனவரி 9ஆம் தேதி ரிலீஸ் அப்படின்ட்டு, இப்போ வந்து தடுக்கிறது வந்து முறை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடைசி நியூஸ்ல ரிலீஸ் நிறுத்துறது வந்து சினிமாவுக்கே ஒரு அநீதி, இது திட்டமிடப்பட்ட சதி அப்படின்னு வந்து கேவிஎன் தரப்புல இருந்து வாதாடுறாங்க. திருப்பி இங்க இருந்து என்ன சொல்றாங்கன்னா, ஜஸ்டிஸ் PT ஆஷா வந்து என்ன சொல்றாங்க, தீர்ப்பை வந்து ஜனவரி 9ஆம் தேதி காலை ஒத்தி வைக்கிறாங்க. படம் ரிலீஸ் இன்னைக்கு ஜனவரி 9ஆம் தேதி, தீர்ப்பு இன்னைக்கு ஜனவரி 9ஆம் தேதி. ஓகே, இப்போ முடிஞ்சு போச்சு. புரிஞ்சுதா? இதுதான் நடந்தது. இந்த டைம்ல இந்த ஃபாரின் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்களாம் என்ன பண்றாங்கன்னா அந்த ஊர்ல பெர்மிஷன் வாங்கி வைக்கிறாங்க. இப்போ என்னன்னா அவங்களும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, நாங்க படத்தை ரிலீஸ் பண்ணல, இந்த டைம்ல போஸ்ட்பான் பண்ணி வைக்கிறோம் அப்படின்ட்டு. அவங்க என்ன நினைச்சிருக்காங்கன்னா, இந்தியாவில மட்டும் தான் டிலே அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. எங்க ஊர்லாம் டிலே கிடையாது, உங்க இந்தியாவில மட்டும் தான் டிலே, ஸோ உங்களால தான் நாங்களும் எப்போ போஸ்ட்பான் பண்றோம் அப்படின்ட்டு மாலிக் அவர்கள் மலேசியாலையும் இன்னும் சில நாடுகள், UK போன்ற நாடுகள் எல்லாம் இப்போதைக்கு போஸ்ட்பான் பண்ணி வச்சிருக்காங்க. ஆக்சுவலா இதுதான் விஜயோட பொலிட்டிக்கல் என்ட்ரிக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய மூவ் அப்படின்னு ஃபேன்ஸ் வந்து சோசியல் மீடியா ஃபுல்லா கொந்தளிச்சுட்டு வராங்க. ஒரே ஃபுல் அண்ட் ஃபுல் இதான், விஜய் பொலிட்டிக்கல்ல இன்வால்வ் ஆனதுனால பயத்துல மத்திய அரசு மாநில அரசு ரெண்டும் சேர்ந்து மூவ் பண்றாங்க அப்படின்னு ஃபேன்ஸோட ஒரு வாதமா இருக்கு. கடைசியில் இப்ப என்னதான் நடக்குதுன்னா, நாளை காலை கோர்ட் என்ன சொல்ல போறாங்க, ஜனவரி 9க்கே வருமா இல்ல பொங்கலுக்கு தள்ளி போகுமா, இதுதான் நாளைக்கு தெரிய வேண்டிய விஷயம். ஆனா நேத்து நைட்டே என்ன சொல்லிட்டாங்க, கேவிஎன் தரப்புல இருந்து நாங்க படத்தை தள்ளி வைக்கிறோம், தேதி குறிப்பிடாம நாங்க படத்தை தள்ளி வைக்கிறோம் அப்படின்னு கேவிஎன் தரப்புல இருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. இதுதான் மகளே ஆச்சு. சரிங்களா? இப்போ எங்களுடைய ஒரு கேள்வி என்னன்னா, படம் என்னைக்கு ரிலீஸ்ன்னு கேவிஎன் தரப்புல இருந்து இப்போதைக்கு சரியா லாக் பண்ணல. ஓகேவா?
இந்த ரசிகர்கள்லாம் ரொம்ப கொந்தளிச்சு போயிருக்காங்க. ஏன்னா தளபதி விஜய் அவர்கள் பொலிட்டீஷியன் தான், அதாவது பொலிட்டிக்கல் லைன்ல இன்வால்வ் ஆனதுக்கு அப்புறமா தான் இந்த இஷ்யூலாம் நடக்குது. இதுக்கு முன்னாடி இவ்வளோ பெரிய இஷ்யூல ஆக்சுவலா காவலன்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனை வரும். ஆனா சென்சார்டு இப்பதான் கை வைக்கிறாங்க ஃபர்ஸ்ட் டைம் விஜய் படத்துக்கு அப்படின்ற மாதிரி. இது வந்து ஒரு திட்டமிடப்பட்ட சதி அப்படின்னு ஃபேன்ஸ் சைட்ல இருந்து பேசிக்கிறாங்க. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு, எப்போ ரிலீஸ் ஆகுதுன்னு. ஆனால் ஃபேன்ஸ் வந்து கண்டிப்பாக கரெக்டாக சொல்லிட்டாங்க, படம் எப்போ ரிலீஸ் ஆனாலும் எங்களுடைய சப்போர்ட் தளபதி விஜய்க்கு மட்டும்தான் அப்படின்னு ஃபேன்ஸ் சொல்லிட்டாங்க. பட் அப்புறம் ஃபேன்ஸ் இன்னொரு விஷயத்த கிளைம் பண்ணுறாங்க, என்னன்னா சினிமா தரப்புல இருந்து யாருமே இந்த இஷ்யூக்கு சப்போர்ட்டாக வரல. ஏன்னா பயப்படுறாங்க, அவங்களுடைய படம் தள்ளி போகுமா, அவங்க படத்துக்கு ஏதாவது சிக்கல் வருமா அப்படின்ற ஒரு நினைப்புல யாருமே வரல, சப்போர்ட்டுக்கே வரல அப்படின்னு ஃபேன்ஸ் வந்து கிளைம் பண்ணிக்கிறாங்க. அப்படி பார்த்தா அதுவும் உண்மைதான், யாருமே வரல. இந்த இந்த இஷ்யூக்கு யாருமே வாய திறக்கல. பெரிய நடிகர்கள் இருந்து, பெரிய கம்பெனிகள்ல இருந்து, பெரிய இயக்குநர்கள் யாருமே இதுக்கு வந்து தளபதி விஜய்க்காக ஆதரவு கொடுக்கலன்றதுதான் உண்மை. இதுதான் நடந்துட்டு இருக்கு. ஸோ ரசிகர்கள் மட்டும் இல்ல, நான் உட்பட தமிழ்நாடே சேர்ந்து காத்து கொண்டிருக்கிறது ஜனநாயகன் என்னைக்கு ரிலீஸ் ஆகும், ஃபர்ஸ்ட் என்னைக்கு சர்டிபிகேட் வரும் அப்படின்ட்டு. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம்.